இந்த வீடியோல மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போறோம். மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஏன்னா ராகு 2ஆம் வீட்லயும் கேது 8ஆம் வீட்லயும் பயிற்சி ஆகுது. ஸோ ராகு 2ஆம் வீட்டுல பயிற்சி ஆகும்போது பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் நிறைய வரலாம். அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கை, குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய உடல் நிலை எல்லாமே கொஞ்சம் குறையலாம். 8ஆம் வீட்டுல கேது பயிற்சியா இருந்தாலும் உங்களுக்குமே சரி, உங்க சுத்தி இருக்கிறவர்களுக்கும் சரி, ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கலாம். பொதுவா இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்ப பர்சனல் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவே நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபேமிலியில எல்லாரும் உடல்நிலை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்பவே ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம தன்வந்திரி பூஜை இந்த ராகு கேதுக்கும் தன்வந்திரிக்கும் அடிக்கடி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 2 தடவையோ வாரத்துக்கு ஒரு தடவையோ பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே உடல்நிலை ரீதியாக எந்த பிரச்சனைகளும் இருக்காது.